ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் 𝐒𝐇𝐀 அபிஷியல். இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிக்கிற எல்லா மெட்டீரியலோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு KineMaster அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷனோட லிங்கும் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் சென்டரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 1.1 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மீடியான்ற ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு டைம் லைனில் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன் பண்ணி காட்டுறதுக்காண்டி, உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க, 30 செகண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லேயராக கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண போகிற இமேஜ் எடுத்துக்கிறேன். இமேஜை எடுத்ததுக்கு அப்புறமா பிளாக் கலர் கேட்ட மாதிரி இதையும் ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் ஆப்ஷனுக்கு பார்த்துக்கிற ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் என்ற ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணி டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் டிஸ்பிளேல அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. விரலை வச்சு டிக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற பிளாக் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற 3 டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டூப்ளிகேட் லேயர் வந்ததுக்கப்புறமா அந்த டூப்ளிகேட் லேயரை டிஸ்பிளே கேட்ட மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒபாசிட்டின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 55 அப்படி வச்சுக்கோங்க. வச்சு டிக் பண்ணிடுங்க. மறுபடியும் அந்த பிளாக் கலரை கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷனை கொடுத்துட்டு ஃபிலிப்கர் கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா கட் ஆப்ஷனை பார்த்துக்கிற ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணி டிஸ்பிளேக்கு ஃபுல் பண்ணிக்கிறேன். ஃபுல் பண்ணிவிட்டு வெளியே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ண வேண்டாம் பிளண்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிட்டு வெளியே வரேன். வெளியே வந்ததுக்கப்புறமா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உள்ளதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சென்டரில் உள்ளதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6 வச்சுருங்க. லாஸ்ட்டில் உள்ளதை ஒரு 56 அடி வச்சுருங்க. எனக்கு ஒரு 62 வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சு டிக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா லேயரை கிளிக் பண்ணி மறுபடியும் மீடியா வைக்கோங்க. மீடியா போய் டெஸ்ட் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க கீழே. அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு ஜூம் அவுட் பண்ணி நான் வைக்கிற இடத்துல வைங்க. நீங்களும் வச்சு டிக் பண்ணிடுங்க. வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கோங்க. மீடியா போயிட்டு உங்கள் சேனல் வாட்டர் மார்க் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னோட வைக்கிறேன். கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுட்டு ஜூம் அவுட் பண்ணி நான் வைக்கிற இடத்துல வைங்க. உங்கள் சேனல் வாட்டர் மார்க்கையும் இந்த இடத்துல வச்சுருங்க. சரியா வச்சு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு ஆடியோ சேர்க்குறேன்டா இந்த ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோல்டரில் இருக்கோ நான் என்னோடய பாட்டை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ சூப்பராக ப்ளே ஆகுது. இதே போல் நீங்களும் வீடியோக்களை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதே போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. நன்றி.